அயோத்தியாதிபதே புத்ரௌ சூரௌ சமரதுர்ஜயௌ இக்ஷ்வாகூணாம் குலே ஜாதௌ பிரதிதௌ ராமலக்ஷ்மணௌ சுக்ரீவ பிரிய காமார்த்தம் பிராப்தௌ தத்ர துராசதௌ. அயோத்தியாதிபதியினுடைய புத்திராளாம், பரமசூராளாம், யுத்தத்தில் எதிர்க்க முடியாத வீரர்களாம், பரம பிரசித்தர்களாம் ராமலட்சுமணர்கள் என்று பெயராம், சுக்ரீவனுடைய பிரீதிக்காகவே தேடிக்கிட்டு வந்திருக்காளாம். சுக்ரீவ பிரிய காமார்த்தம் பிராப்தௌ தத்ர துராசதௌ. கிட்ட அண்ட முடியாதவர்கள். அப்படிப்பட்ட ரெண்டு மகாபாகியம். சுக்ரீவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னே தேடிக்கிட்டு வந்திருக்காளாம். அந்த ரெண்டு தெய்வத்தில் ஒரு தெய்வம் இருக்கே, அது 1000 தலையுடன் ஆதிசேஷன் வந்தாலும் அவனை பத்தி வர்ணிக்க முடியாது. ஆனாலும் நான் சொல்றேன், நாளாம் தாரே தார சொன்னது போல ஒரு ரிஷி வர்ணிக்கல பிரபுவே ஸ்ரீராமனே. அவன் ஆனாலும் நான் சொல்றேன், இந்த தெய்வத்தை பத்தி 4ஆம் நாள் ராத்திரியில நடுநிஷியில வாலி அப்படியே கண்ண மூடின்னு கேட்கறான். சொல்லுவோம் நான் என்ன நாள் நிவாச விருட்சா சாதூனாம் ஆபன்னானாம் பராகதி ஆர்த்தானாம் சம்சயச்சைவ யசசச்சைகவாஜனம் ஞான விஞ்ஞான சம்பன்னः நிதேஷே நிரதப்பிது தாதூனாமிவ சைலேந்திரः குணானாமகரோ மஹானே சக்ஷமம் ந விரோதஸ்தே சஹதேன மகாத்மனா. அப்படி சொன்னாலாம். அந்த ரெண்டு தெய்வத்தில் ஒரு தெய்வம் இருக்க, அந்த தெய்வத்தை பத்தி சொல்லி முடியாது. ஆகிய சொல்றேன் கேளுங்கள். 100 படி அரிசியை தலையில தூக்கிண்டு மூட்டை தூக்க முடியாமல் வெயில்ல சித்திர மாசத்துல மரம் இல்லாத மணல் உள்ள ரோட்டுல 10 மைல் நடந்து தவிச்சு வேர்வை கொட்டி காலெல்லாம் கொப்பிடிச்சு தவிக்கிற போது அந்த ரோட்டுல ஒரு குளமும் ஒரு ஆலமரமும் கண்டா எப்படி அந்த மரத்தடியில மூட்டையை தள்ளி ஜலத்தவாரி குடிச்சு அந்த நிழல்ல படுத்து துணுங்குவனும், அது மாதிரி இந்த சம்சாரமாகிற பெரிய மார்க்கத்துல பத்னி புத்திராதிகளுடைய சுமையை தூக்க முடியாமல் தவிக்கிறவோ அண்டவாண்டிய மரம் என் பிரபு ராமன் ஆளாம். நிவாச விருட்சா நிவாச விருட்சாம். விருட்சம்னு சொன்னா போறோம். ஆமா, எத்தனையோ மரம் இருக்கு, பாம்பு பித்து கித்து எல்லாம் இருக்கு அடியில. அது இல்ல, அப்படி இல்ல இந்த மரம். ஆமா, வசிக்கிறதுக்கு யோக்கியமா அப்படி படிக்கட்டு கட்டி மண்டபம் கட்டி நகலாய் குளத்தோட குளுந்த இடம் தாபத்தை நீக்கிக்க வேண்டிய தெய்வம் என் பிரபு ராமன். சரணத்தை போய் பிடிச்சுங்கன்னு சொன்னாள். ஒரு ரிஷி சொன்னதே தார சொன்னா போல. நிவாச விருட்ச சாதுனாம் நிவாச விருட்ச. வாரி சாதுவா இருந்தா போய் பிடிச்சிருப்பான் சரணத்தை. அவன் பாப்பம் போக விட்டல. என்ன நிவாச விருட்ச சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி. பரமாபத்தை அடைஞ்சவர்கள் எல்லாரும் கைவிட்ட பிறகு என் பிரபுவை போய் பிடிச்சு விட்டா காப்பாற்றிடுவோம். ஆர்த்திக்கு மருந்து இல்ல மனக்கவலைக்கு. ஆர்த்தினா மனக்கவலை. சரீரத்துக்கு ரோகம் வந்துட்டா மருந்து உண்டு. ஆர்த்திக்கு மருந்து பகவத்குணம், பகவன் நாம சங்கீர்த்தனம், சாது சங்கம், ஈஸ்வர ஆராதனம், இதெல்லாம் தான். அதனால ஆர்த்தாள் மனோவியாதி வந்தவர்கள் அண்ட வேண்டிய தெய்வமாக்க என் பிரபு ராமன் ஆளாம் தாரே. ஆர்த்தானாம் சம்ஸ்ரயா ஸ்ரயா சம்ஸ்ரயா ஜீவ யசசைகாபாஜனம். அவன் இருக்கட்டும் நாள் தாரை. அவனுடைய சரித்திரம் இருக்கு, அதுவே போரும். ராமாயணம் காப்பாற்றி விடுங்கிறாள் தாரே. அவன் ராமச்சரித்திரம் ராமன் பண்ற வேலையெல்லாம் பண்ணுங்கிறாள். அவன் சுவாமி பண்ற வேலையெல்லாம் அவன் பானம் பண்ணும், அவன் சரித்திரம் பண்ணும். ஏகபாஜனம் ஞான விஞ்ஞான சம்பன்ன. நல்லா படிச்சவன், படிச்சத்தை அனுபவத்தை கொண்டுவன். அப்படிப்பட்ட பிரபு பிதாவை தெய்வமா நினைச்சு காட்டுக்கு வந்தான்கிறாள். ஞான விஞ்ஞான சம்பன்ன நிதேஷ பாடுன்னா கையை கட்டின்னு காக்குறாங்கிறாள். அவன் பெரிய பதவியில வந்தவன் தங்க அப்பாவை அப்பான்னு கூட சொல்ல மாட்டான். நிதேஷே நிரதப்பிது தாதூனாமிவ சைலேந்திரா குணானாம் ஆகரோ மஹானே. எப்படி பெரிய பர்வதத்தை நற்சங்கற்பொடிகள் எல்லாம் ஆண்டி கிடக்குமோ அப்படி அனந்த கல்யாண குணகணங்கள்லாம் சேர்ந்து வந்து குடியிருக்கும் இடம் என்றாமன்